தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரர் சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்றதுல பெருமை அடைகிறேன், கௌரவம் அடைகிறேன். இன்று எனக்காக வந்து வாக்குகளை சேகரிக்க அண்ணன் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர், நாளை தமிழகத்து முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றிகளை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது முன்னாள் அமைச்சர், நாளைய விருதுநகர் அமைச்சர் கேடிஆர் ராஜேந்திர பாலாஜி அண்ணனுக்கும் இங்க என் நன்றியை சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 3 மாவட்ட செயலர் ராஜன் செல்லப்பான, ரவிச்சந்திரன் அண்ணன், ஆர்பி உதயகுமார் அண்ணன், அவரும் நாளைக்கு திரும்பி அமைச்சர் ஆகணும். அதனால எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் தேமுதிக சார்பாக ஷெரீஃப் அண்ணன், ராமர் பாண்டிய அண்ணன், கணபதி எங்கள் மாவட்ட செயலர், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கிற அனைத்து ஒன்றியம் கிளை பகுதியில் இருக்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஃபார்வர்ட் பிளாக் அண்ணன் கதிரவன் அண்ணன் இன்னைக்கு சந்தித்தேன். உங்கள் எல்லாரும் ஆதரவும் எனக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுகிறது. நிச்சயம் ஒரு இளைஞனா இந்த விருதுநகர் தொகுதியில் வந்து நான் நிற்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நான் இந்த மாதிரி அரசியலுக்கு வருவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது. இது காலத்தின் கட்டாயம். எங்கள் அப்பா கேப்டன் வந்து விருதுநகரில் பிறந்து மதுரைக்கு போய் இன்னைக்கு சென்னையில் இருந்தார். கேப்டன் மறைவுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் மதுரைக்கு வந்தேன், ஒரே ஒரு நாள் வந்தேன். அன்னைக்கு இருக்கிறப்போ எனக்கு ஏதோ ஒரு பந்தம், எனக்கும் மதுரைக்கும் விருதுநகர் பந்தம் விட்டு போயிடுச்சோ அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அன்னைக்கு வாகனத்தை அழுதுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ இது யாரோட ஆசை என்ன எனக்கு தெரியல, எங்க கேப்டனோட ஆசையான்னு தெரியல. நான் இப்ப சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்து திரும்பியும் எங்க மண்ணாக விருதுநகர் தொகுதிக்கு நீங்க நான் பொறுத்திக்க அதிமுக இந்த கூட்டணி மிக ராசியான கூட்டணி. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அண்ணன் எடப்பாடி அண்ணனும் ராசியானவர், எங்க பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்தும் ராசியானவங்க. 2 தலைமையும் சேரும் போது மக்களுக்கு இனி பொன்மனச்செம்மல் ஆட்சி மாதிரி சிறப்பான ஆட்சியா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம எனக்கு அண்ணனுக்கு நிறைய இடத்துல போனோம். நான் இனி என்னோட பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்ப இனி எல்லா ஊருக்கும் எல்லா தெருக்கும் வரும்போது இன்னும் நான் டீட்டெயிலா பேசுறேன். இன்னைக்கு விருதுநகர் முழுவதும் பட்டாசு வியாபாரம் செஞ்சிருக்க தொழிலாளிகள் தான் ஜாஸ்தி. இன்னைக்கு சிவகாசியில பேசுறோம். எங்க ஷெரீஃபண்ணா சொன்னாரு 2018 கேப்டன் இதே இடத்துல வந்து பேசிட்டு போனாருன்ட்டு. அன்னைக்கு அவர் விட்டு போன இன்னைக்கு அதே இடத்துல அதே மாதிரி இன்னைக்கு நான் முன்னாடி ஒரு வேட்பாளராக பேசும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இன்னைக்கு வந்து சிவகாசி என்பது குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை தாயகம் படத்தில் வந்து கேப்டன் தீவிரவாதிகளை வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, பாம் பிளாஸ்ட் கொண்டு வந்தீங்களா, நான் சின்ன ஜப்பான்லேருந்து எல்லா பொருட்களும் கொண்டு வந்திருக்கேன், அந்த தீவிரவாதிகளை ஒழிச்சு காமிப்பேன், தாயகம்ல அந்த டைலாக் பேசியிருப்பாரு. எனக்கு அப்போதான் அந்த வார்த்தை எனக்கு தெரியும், சிவகாசினா சின்ன ஜப்பான். ஏன் அந்த டைலாக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா, அவ்வளோ திறமைசாலிகள் வல்லுநர்கள் இங்கே சிவகாசி பட்டாசு தொழிலில் இருக்க வேலை செய்கிற நபர், அதுக்காக தான் இது சின்ன ஜப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சைனா ப்ராடக்ட் எல்லாம் உள்ள வருது. நம்மளோட ஒரு வேலைகள், நம்மளோட டேலண்ட் எல்லாம் வெளியே வரலன்னு உங்களோட மனக்குமுறலுக்கு எல்லாத்துக்குமே அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கும் முரசு சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயம் கேப்டன் மகனா எடப்பாடி அண்ணன் ஆசைப்பட்ட வேட்பாளரா நிச்சயம் டெல்லியில போய் உங்களுக்காக நான் போராடுவேன், உங்களுக்காக குரல் கொடுப்பேன். நிச்சயம் நீங்க எல்லாரும் இது பண்ணும். அதே மாதிரி புதிய தமிழகம் எஸ்டிபி அவங்க பேர் விட்டு அவங்க 2 கட்சிகளும் இந்த கூட்டணி சேர்ந்திருக்காங்க. உங்க 2 பேருக்குமே நன்றி. இந்த கூட்டணி எங்களுக்கு கூட இருக்கிறது. கால நேர கருதி அடுத்த மீட்டிங்ல சந்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், கொட்டு முரசு கொட்டு முரசு கொட்டு முரசு. இன்னைக்கு அனைவரும் கொட்டு முரசுக்கு ஒரு வாக்குகளை கொடுத்து நிச்சயம் என்னை பெருவாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். இது நம்ம எல்லாருமே எந்த கட்சியை தாண்டி நம்ம கேப்டன்